காட்டுக்குள்ள ஐயப்பன் குழந்தை இருந்தப்ப ராஜா தூக்கிட்டு போய் ராணி கிட்ட காமிச்சு ராணியும் ஓகே வளர்க்கலான்னு சொன்னோன்னே அவங்களும் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ராணியோடைய நாடகம் போட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் போய் புளிப்பால் வேணும், புளிப்பால் எடுத்துருவாங்கன்னு ராஜாட்ட சொன்னான். ஏன்னா அவங்களுக்கு ராஜா பிடிக்காதா, அதனால ராஜாட்ட சொன்னான். ராஜா போய் அப்புறம் ராஜா போனோடனே அவன் கண்டிப்பாக காட்டுக்குள்ளே புலி ஒன்று கடிச்சு சாப்பிடுச்சிடும் அப்படின்னு நினச்சோடனே ஐயப்பனும் போய் புலி மேலேயே இந்தாங்க நீங்கள் புளிப்பால் தானே கேட்டீங்க, புளி வந்துருச்சுன்னு சொன்னோடனே நான் ஒன்றும் உடம்பு சரியில்லை, நான் சும்மா தான் சொன்னேன்னு சொன்னோடனே ராஜாவும் கோவத்தில் இருந்துட்டு அப்புறமா அங்கே ஒரு குழந்தை பொறுக்குது. அப்புறம் ஐயப்பன் வீட்டை விட்டு போய் ஒரு பாட்டி வீட்டு இருந்தாரா. அப்புறம் அந்த பாட்டி இங்கே இருக்கிற பாட்டியும் ஐயப்பனுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு அங்கே ஒரு ராட்சசி இருக்கா அவகிட்ட போகாதுன்னு சொன்னோடனே அதுக்கு மறுநாள் 1 மணிக்கு ராட்சசியை கொண்டு போயிட்டாரு. ராட்சசியை கொண்டோடனே திருப்பி வீட்டுக்கு அப்பா எனக்கு இந்த அம்பு எங்கே போய் விடுதாங்க, எனக்கு வீடு கட்டிடுங்கன்னு சொன்னோடனே அந்த அம்பு சபரிமலைக்கு போயிடுச்சு. அப்புறம் சபரிமலைக்கு அவரு போயிட்டாரு. நன்றி.